நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் என்கிற அற்புதமான செய்தியை பவுலடியார் ரோமியருக்கு வெளிப்படுத்தியதை இன்று நமக்கும் கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மை செய்து உயர்ந்திருக்க அழைக்கும் இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கி இறைவனினுடைய அற்புதமான கருவிகளாக செயல்பட ஆற்றல் வேண்டி இந்த நாளில் மன்றாடி ஜெபிப்போம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். இன்று திருப்பாடல் 62 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய பதில் செயல் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்மை செய்கிறவர்கள் நன்மையை அறுவடை செய்வார்கள். ஆகவே கடவுள் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு அளிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற நாம் அவருடைய மக்களாக, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக இணைந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிற போது நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப கடவுளும் செயலாற்ற தயாராயிருக்கிறார். நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நன்மைகள் செய்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் அதிகமாய் அன்பு காட்டுகிறார். அவர்களுக்கு செயல்கள் வழியாக இறைவன் நன்மைகள் செய்கிறார். இதை உணர்ந்து நாமும் ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர்.
மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக நாம் நன்மைகள் செய்கிற ஆண்டவரை நம்பி செயலாற்றுகிற போது நாம் மீட்படைகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிரப்புகிறது. கடவுளுடைய அருட்கரமும் அவருடைய அன்பு உள்ளமும் நன்மை செய்யவே தயாராயிருக்கிறது. இந்த ஆண்டவர் தாமே இன்று உங்களை சந்திக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் என்னாலும் உயர்ந்திருக்கிறது. நன்மை செய்யவே நீர் என்னாலும் காத்திருக்கிறீர். நன்மை செய்கிற பிள்ளைகளை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறீர். உம்முடைய பேரிரக்கம் என்னாலும் எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசிர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை